அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் பிப்ரவரி 21, 2025 21 வயது நேர்ந்த அஸ்வினி என்ற ஒரு பையன் டெல்லியில இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரயாக்ராஜ் என்ற இடத்துக்கு தன்னுடைய அம்மாவை தேடி ட்ரெயின்ல புறப்பட்டு போயிருந்திருக்காரு. நான் இந்த டேட்டு பிரயாக்ராஜ் என்ற இடம் அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். எஸ், கும்பமேளா நடந்த இந்த பிரயாக்ராஜ் என்ற இடத்துக்கு தான் தன்னுடைய அம்மாவை தேடி இந்த பையன் போயிருந்திருக்காரு. கும்பமேளான்னு சொன்னாலே கண்டிப்பா மோனாலிசா பெண்ணை நீங்க மறந்திருக்கவே மாட்டீங்க. இதை தவிர நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. கை குழந்தை வச்சிருக்கிற ஒரு பெண் காவலாளிக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி வடக்கு நண்பர்கள் ட்ரெயின் உடைச்ச சமயத்துல அவங்க டியூட்டியில இருந்த புகைப்படங்கள் எல்லாம் வைரலாகி எல்லார் மத்தியிலுமே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. வடக்கு நண்பர்கள் ட்ரெயினை உடைச்சிட்டு உள்ள போறது, அங்க இருக்கிறவங்க மேல தண்ணி ஊத்துனது, ட்ரெயின் கண்ணாடியை உடைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க இன்டர்நெட்ல பார்த்து இருந்திருப்பீங்க. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள்னு நிறைய பேர் இந்த கும்பமேளா ஃபங்க்ஷன்ல கலந்து கொண்டு அங்க இருக்கிற ஆத்துல புனித நீராடுனாங்க. ஆனா அந்த தண்ணி சுத்தமா இல்ல அப்படின்லாம் பரபரப்பா இன்டர்நெட்ல பேசப்பட்டுச்சு. இதை தவிர அந்த கும்பமேளா ஈவெண்ட்டுக்கு வந்த மிகப்பெரிய அளவுக்கான கூட்டம், அதே சமயம் ரீசெண்டா உத்தரப்பிரதேசத்துடைய சிஎம் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாரு. நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பா 7500 கோடி ரூபாயும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா 15000 கோடி ரூபாயும் இந்த கும்பமேளா ஈவெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனா அதுல இருந்து நாங்க ரிட்டர்ன் எடுத்தது 3 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னும், அந்த 3 லட்சம் கோடி அந்த ஈவெண்ட் நடந்த 45 நாட்களுக்குள்ள அந்த இடத்துல கலெக்ட் ஆகியிருந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு லாபமே அந்த ஈவெண்ட் நடத்தினதுனால அந்த கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சதா சொல்லியிருந்திருக்காங்க. இது கூடவே அந்த 45 நாட்கள்ல 60 கோடிக்கு மேல பொதுமக்கள் அந்த ஈவெண்ட்ல கலந்து இருந்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் கூட்டம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. டிரான்ஸ்போர்ட் மூலியமா 1,50,000 கோடி சம்பாதிச்சதாகவும், ஹோட்டல் பிசினஸ் மூலியமா 40,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சதாகவும், 130 படகுகளை இயக்கி அதன் மூலியமா 30 கோடி ரூபாய் கிட்ட வருமானம் பார்த்ததாகவும், பிரசாதம் மூலியமா 20,000 கோடி ரூபாயும், டோல்கேட் மூலியமா 300 கோடி ரூபாய், நன்கொடை மூலியமா 600 கோடி ரூபாய், உணவுத்துறையில 33,000 கோடி, இதை தவிர 66 கோடி கிட்ட இதர பணங்கள் மூலியமா எங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரீசெண்டா அந்த சிஎம்ஏ வெளியிட்டதை நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். அப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்த, இவ்வளோ பெரிய கூட்டங்கள்லாம் கூடின அந்த கும்பமேளா ஃபங்க்ஷன்ல தான் இந்த அஸ்வினியோடைய அம்மா காணாம போயிருந்திருக்காங்க. இந்த பையன் அந்த ஈவெண்ட் நடந்த இடத்துக்கு போன சமயத்தில் அந்த கும்பமேளா பீக்கில் இருந்த சமயம். இந்திய முழுக்க இருக்கிற நிறைய பொதுமக்கள் இந்த கும்பமேளாவில் கலந்துக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில் இந்த அஸ்வினியால் அவருடைய அம்மாவை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? அப்படி அவங்களுடைய அம்மா எங்கே தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? கும்பமேளா நடந்த சமயத்தில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே இமிடியேட்டாக அங்கே அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேற்கு டெல்லியில் இருக்கிற திரிலோக்புரி அப்படின்ற பகுதியை சேர்ந்த அசோக் பால்மிகி மற்றும் மீனாட்சி என்ற தம்பதியினருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். முதலாவதாக தான் இந்த அஸ்வினி. இவருக்கு அடுத்தபடியா ஆதர்ஸ் மற்றும் ஆசிஸ் என்ற 2 தம்பிகள் இருக்காங்க. இதுல அசோக் அப்படின்றவர் அங்க திரிலோக்புரியில் இருக்கிற முனிசிபல் கார்பரேஷன்ல கிளீனிங் ஒர்க்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. மீனாட்சி அந்த வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. எப்போதும் போல கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சின்ன சண்டைகள் மாதிரி தான் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஆனாலுமே எந்த பிரச்சனையுமே இல்லாம தன்னுடைய 3 பிள்ளைகள் கூட இவங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருந்திருக்கு. இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் கும்பமேளா ஃபங்க்ஷனுக்கு நானும் போகணும் அப்படின்னு மீனாட்சி பயங்கரமா ஆசைப்பட்டு இருந்திருக்காங்க. இதனால தன்னுடைய கணவரான அசோக் கிட்ட இதை பத்தி சொல்லும்போது, சரி நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு அவருமே சொல்லி இருந்திருக்காரு. மீனாட்சிக்கு ட்ரிப்பு போறது அப்படிங்கிறது எப்பயாவது ரேரா தான் நடக்கிற ஒரு விஷயம். அதே சமயம் ஹிந்து ஃபேமிலியில இருக்கிற இவங்களுக்கு பயங்கர கடவுள் பக்தி இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த கும்பமேளால கலந்துக்கணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்குள்ள தினமும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு.
இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இவங்க பிப்ரவரி 17ஆம் தேதி, அதாவது அஸ்வினி தன்னுடைய அம்மாவை தேடி போவதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி தான் பிப்ரவரி 17, 2025 வாக்கில் இந்த கணவன் மனைவி 2 பேருமே ட்ரெயினில் இந்த பிரயாக்ராஜ் அப்படின்ற நகருக்கு வந்து அங்கே நடக்கிற கும்பமேளா ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டு புனித நீராடலாம் ஆற்றி இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த கும்பமேளா ஃபங்க்ஷனில் அவங்க நீண்ட தூரமாக நடந்து போனதுனாலையும் மக்கள் கூட்டம் அந்த இடத்துல அதிகமாக இருந்ததுனால ஆற்றுல புனித நீராடினதுக்கு பிறகு அவங்களுக்கு பயங்கரமாக டயர்டாக இருந்திருக்கு. இதனால இந்த 2 பேரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா, நாம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த இடத்துல ஏதாவது ரூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடும்போது நிறைய பேர் பல நாட்களுக்கு முன்னாடியே சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே புக் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இந்த அசோக் அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல ஒரு விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, கும்பமேளா நடக்கிற சமயத்துல கோடிக்கணக்கில் மக்கள் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருந்ததுனால நிறைய பேர் அந்த சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற வில்லேஜர்ஸ்லாம் அவங்களுடைய வீட்டையே தற்காலிகமா வாடகைக்கு ரெண்ட்டுக்கு விட்டு இருந்திருக்காங்க. இதனால அசோக் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் ஒரு ரூமை 500 ரூபாய்க்கு ஒரு நாள் நைட்டுக்கு வாடகை எடுத்திருந்திருக்காரு. அதன் பிறகுதான் இந்த 2 பேருமே அந்த ரூமில் போயிட்டு தங்கி இருந்திருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ரூமை ரெண்ட்டுக்கு விடுறது வந்து இல்லீகல். ஆனாலுமே அந்த சமயத்தில் இவங்களுக்கு ரூம் கொடுத்தவர் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ஐடி கார்டுமே வாங்கவே இல்லை. அவங்க தங்கியிருந்த வீட்லையுமே எந்த ஒரு சிசிடிவியுமே கிடையாது. இப்படி இருக்கிற நிலைமையில தான் அடுத்த நாள் அசோக் எழுந்து பார்க்கும்போது அவருடைய மனைவியான மீனாட்சி அந்த இடத்துல காணாம போயிருந்திருக்காங்க. பல இடங்கள்ல மீனாட்சியை தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல. அந்த கூட்டத்திலுமே நீண்ட நேரமாக தேடி பார்க்குறாரு, அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனால் எங்கேயுமே அவருடைய மனைவி கிடைக்கவே இல்லை. இதனால் பதட்டமான இந்த அசோக் உடனடியாக தன்னுடைய மூத்த மகனான அஸ்வினிக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. அதன் பிறகு தான் அந்த மூத்த மகனான அஸ்வினி பிப்ரவரி 21ஆம் தேதி தன்னுடைய தாய்மாமாவான சுரேந்திரா, தன்னுடைய தம்பியான ஆதர்ஸ் அப்படின்னு இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த கும்பமேளா நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. பொதுவாக ஒரு திருவிழா நடக்கிற சமயத்திலேயோ அப்படி இல்லைன்னா தீபாவளி சமயங்களில் ஒரு பெரிய கடத்தெருவை போடும்போது போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூட்டத்தில் யாராவது எங்கேயாவது மிஸ் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே ஒரு மிஸ்ஸிங் பூத்தை வந்து போட்டிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கும்பமேளா நடக்கக்கூடிய இடங்கள்லையுமே போலீஸ் அதிகாரிகள் நிறைய இடங்கள்ல அந்த மிஸ்ஸிங் பூத்தை போட்டிருந்திருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு என்னுடைய அம்மா பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த கும்பமேளா ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, அப்போ அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவுடைய போட்டோவை இந்த அஸ்வினி காட்டி இருந்திருக்காரு. அந்த போட்டோவை பார்த்ததுமே போலீஸ் ஆபீசர் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததுக்கு பிறகு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் ஜுன்சி என்ற இடத்துல உள்ள ஒரு வீட்டில் கும்பமேளா ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்வதற்காக ஒரு வயதான தம்பதியினருக்கு ஒருத்தர் வீட்டை வாடகைக்கு கொடுத்ததாகவும், மறுநாள் காலையில் ஒருத்தர் மட்டும் அந்த வீட்டில் இருந்து வெளியில போனதாகவும், இன்னொருத்தர் ஏன் கிளம்பி போகல அப்படின்னு வீட்டை போய் செக் பண்ணி பார்த்ததுல தான் பாத்ரூம்ல ஒரு பெண்மணி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் போலீஸுக்கு கிடைச்சதாகவும், உடனடியாக போலீஸ் ஆபீசர் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட விசாரணை நடத்தினதாகவும், அந்த சமயத்தில் ஹவுஸ் ஓனர் எந்த ஒரு ஐடி ப்ரூஃபுமே வாங்காம அவங்களுக்கு வீட்டை வாடகைக்கு கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால போலீஸ் ஆபீசரால அந்த சமயத்தில் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அன்றைய நாள் வீட்டில் இருந்து வெளியில போன நபரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும், இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வழக்கை விசாரணை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் 4 நாட்கள் கழித்து இந்த அஸ்வினியை இப்படி ஒரு போட்டோவை காட்டும்போது போலீஸ் ஆபீசருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. எஸ், அன்றைய நாள் அந்த வீட்டில் தங்கினது வேற யாருமே கிடையாது, இந்த அஸ்வினியோடைய அப்பா அம்மாவான அசோக் மற்றும் மீனாட்சி தான். இமிடியேட்டாக போலீஸ் ஆஃபீஸர் பாத்ரூமில் இறந்து கிடந்த அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை இந்த அஸ்வினி கிட்ட காட்டும்போது அது தன்னுடைய அம்மா தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருந்திருக்காரு. இமிடியேட்டாக அடுத்த கட்ட நடவடிக்கையில் போலீஸ் ஆஃபீஸர் இறங்குறாங்க. இந்த அஸ்வினி கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 18ஆம் தேதி வகையில் என்னுடைய அப்பா எனக்கு கால் பண்ணாரு, என்னுடைய அம்மா காணாமல் போயிட்டதா சொன்னார். ஆனால் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, அதனால தான் தம்பி தாய்மாமா அழைச்சிக்கிட்டு இங்கே என்னுடைய அம்மாவை தேடி வந்தான் அப்படின்னு அஸ்வினி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்காரு. பட் போலீஸ் ஆஃபீஸருக்குமே அந்த வழக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருந்திருக்கு. தொடர்ந்து இந்த பையனுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. சில சமயங்களில் ரெங்கு போனால் கூட அவர் காலை எடுக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதனால் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் அந்த அஸ்வினியோடைய அப்பாவான அசோக், அதாவது தேடப்படுற அந்த அசோக்
தன்னுடைய சோசியல் மீடியாவில் இந்த புனித நீராடினதுக்கு பிறகு அவர் சில ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோவை போட்டிருந்திருக்காரு. இந்த டேட் மற்றும் டைமிங்கை வச்சு பார்க்கும்போது அவர் எந்த இடத்துல இருந்து நடந்து போனார் போன்ற விஷயங்களை போலீஸ் ஆஃபீஸர் நோட்டமிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த இடத்துல போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே லக்கிலி ஒரு சிசிடிவி ஒன்று இருந்திருக்கு. அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்த்துட்டு பிப்ரவரி 17ஆம் தேதி இவங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த 2 பேரும் நடந்து போகிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே பதிவாக இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அசோக் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுமே தெரிய வருது. இதனால் அவர் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த அஸ்வினி வந்து போலீஸ் கிட்ட தகவல்லாம் கொடுத்துட்டாரு. போலீஸ் அவரை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தெரியாது. இதனால் அஸ்வினியை வச்சு தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் தெரியும், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நம்ம 2 பேரும் சீக்கிரட்டாக மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் அந்த அசோக்குமே தன்னுடைய பையனை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல போலீஸ் ஆஃபீஸர் இமீடியட்டாக அவரை கைது பண்ணியிருந்திருக்காங்க. கைது செய்யப்பட்ட இந்த அசோக்கை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ தான் எதனால் தன்னுடைய மனைவியை கொலை பண்ண அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயில்ஸே அவர் கொடுத்துருந்துருக்காரு. இந்த 2 பேருக்குமே திருமணமாகி 25 வருடங்கள் கிட்ட இருந்திருக்கு. என்னதான் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருந்தாலுமே நாளை பின்னா அது வளர்ந்துக்கிட்டே தான் போயிருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த அசோக்குக்கு வேற ஒரு பெண் கூட பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத இந்த மீனாட்சி கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இதனால் அடிக்கடி இந்த அசோக் கிட்ட சண்டை போட்டிருந்திருக்காங்க. அப்போது கோபத்தில் மீனாட்சியை நிறைய முறை திட்டி இருந்திருக்காரு. ஆனாலுமே அவருடைய மனதுக்குள்ள இருக்கிறது என்னன்னா, எப்படியாவது இவளை தொலைச்சி விட்டாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி இருந்த சமயத்துல தான் இந்த மீனாட்சியை அவனுடைய வலையில போய் விழுந்திருக்காங்க. கும்பமேளா ஃபங்க்ஷனை டிவில எல்லாம் பார்த்துட்டு நாமளும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த பெண்மணி ஆசைப்பட்டு இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பமேளா ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய மனைவிக்கு எந்தவித சந்தேகமும் வராத அளவுக்கு பக்காவா டிராமாலாம் நடத்தி இருந்திருக்கான். அதன் பிறகுதான் அந்த ஏரியாவில் எங்கேயுமே ரூம் கிடைக்காம ஒரு வில்லேஜில் ரூம் கிடைக்கும் போது அங்கே ஏதாவது சிசிடிவி இருக்கா, ஐடி ப்ரூஃப்லாம் கேட்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணியிருந்திருக்கான். அங்கே அவன் நினச்ச மாதிரி எதுவுமே கேட்காததுனால இதுதான் சரியான இடம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட வாக்குவாதத்தை வேணுமுனே பெருசாகி இருந்திருக்கான். அதன் பிறகுதான் தன்னுடைய பேக்கில் மறைச்சி வச்சிருக்கிற அந்த ஷார்ப்பான கத்தியை எடுத்து தன்னுடைய மனைவியோடைய கழுத்தை அறுத்து விட்டுட்டு அங்கிருந்து மறுநாள் காலையில் எஸ்கேப் ஆகி போய் தன்னுடைய மகன் கிட்ட கால் பண்ணி மீனாட்சி எங்கேயோ காணாமல் போயிட்டா அப்படின்னு ட்ராமா நடத்தி இருந்திருக்கான். இந்த விஷயம் அந்த பையனுக்கும் போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வரும்போது பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மீனாட்சியை ஹரித்வார் என்ற பகுதிக்கு அழைச்சிட்டு போனதாகவும் அங்கேயுமே அந்த பெண்மணியை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் தீட்டி இருந்திருக்கான். ஆனால் சரியான சந்தர்ப்பம் அமையாததுனால இந்த கும்பமேளா ஃபங்க்ஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு அவனுடைய வாயாலேயே இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இப்போ வந்திருக்கு. தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த அசோக் என்ன நினச்சிருக்கான், இந்த கொலையை பண்ணிட்டு நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம், இவ்வளோ பெரிய க்ரௌடில் நம்மளை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சிருந்திருக்கான். ஆனால் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு தன்னுடைய மகன் மூலியமாகவே இவ்வளோ பெரிய சிக்கல் வரும், நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிறத அவன் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலனா அவங்கள விட்டு பிரிஞ்சு போயணுமே தவிர அதுக்காக அவங்கள கொலை பண்ணுறது எந்த விதத்திலுமே நியாயப்படுத்தவே முடியாது. இவனை மாதிரி சில சைக்கோக்களும் நம்மளை சுற்றி தான் இருக்காங்க. அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.